டெக்னிக்கல் வைஸ் நல்லா இருக்குண்ணா படம். படத்தில் என்ன மக்களுக்கு கருத்து சொல்ல வராங்க? கருத்துலாம் ஒன்றுமே இல்லைண்ணா. அவர் கருத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போட வேண்டியதான், அந்த மாதிரி தான் எடுத்திருக்காரு. ஆமாம், முன்னாடி வந்து ஜாதி வச்சு படம் எடுத்தார். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து மதத்தை வச்சு பண்ணுறாரு. அங்கே யார் வந்து நம்ம மதத்தை வந்து தூக்கி பிடிச்சிருக்காங்க அவங்க சைடு இருந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து நான் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கேன். இந்த படம் பிரம்மாண்டங்கிறது வந்து அவர் கதையில் சொல்லப்பா, ஆனால் இந்த படமாக சொல்லியிருக்காரு. அது வந்து ஓகே, டெக்னிக்கலாக வந்து பிரம்மாண்டமாக இருக்குது படம். நானே ஆச்சரியப்பட்டு தான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் ஜாதி படம் பண்ணார். அதான் இப்போ மதம் இன்னும் அதை தானே நானும் சொல்கிறேன். படம் விஷுவல்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு சிஜி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. கேமரா ஒர்க்கு, மியூசிக்கு எல்லாமே பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க அது எல்லாருமே. இவரை தவிர, கதையை தவிர. கதையே குறை தான். இந்த கதை தேவையில்லாத கதை. அதானா இப்போ இதுதான் இப்போ வந்து ஹிந்துவா முஸ்லீமா அப்படிங்கிற மாதிரி அப்போ உள்ளது. இப்போ ரீசெண்டாக உள்ளதை எடுத்தாக்க எல்லாத்துக்குமே தெரியும், கேள்வி கேட்பாங்க. நான் வந்து வரலாற்று படம் எடுக்கிறேன், இவங்களுக்கு வந்து இது ஒரு ஆயுதம் கைக்கு கேட்டால் உடனே சொல்லுவாங்க ஒரே வார்த்தையில். என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்ல வர்றது அவருக்கு தான் புரியும், நம்மளுக்கு எதுவும் புரியல. நம்மளை இப்போ படமாக பார்க்கும்போது ஓகே, ஒன் டைம் அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குது சார் படம், பார்க்கலாம். படத்தில் என்ன கதை சொல்கிறாங்க? நார்மல் ஸ்டோரி தான் சார். ஓல்டு அந்த ராஜா காலத்து பழைய ஸ்டோரிஸ் இந்த மாதிரி கதைங்கள்லாம் சொல்கிறாங்க. நல்லா இருக்குது சார் பார்க்குறதுக்கு. சார் மதங்களை புண்படுத்துகிற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. அது மாதிரி ஒரு கான்செப்டில் எடுத்துகிட்டு வரல. அவங்க நார்மலாக ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துருக்காங்க சார். ஓல்டு ஸ்டோரியை எடுத்துகிட்டு வராங்க, வெளியே மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். நார்மலாக படமாக ஒரு ஸ்டோரி சொல்ல வராரு, ஒரு கருத்து சொல்ல வராரு, கருத்தை தான் எடுத்திருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைட் சீன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. லவ் சீன் சூப்பராக இருக்குது. படம் நல்லா ஒர்த்து சார், பார்க்கலாம். ஃபேமிலியாக போய்ட்டு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம் மூவியை. சார் இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பண்டைய கால படமாகவும் தெரியல, இல்லை இப்போ சமகாலத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் எடுத்து பேசியிருக்கிற மாதிரியும் தெரியல. இது வந்து ஒரு அரைவேக்காடான படம்னு சொல்லலாம். அவரால் என்ன முடியுமோ, அவருக்கு என்ன தெரியுமோ அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாதிரி படப்பெல்லாம் தொடர்றதுக்கு முன்னாடி இப்போ யோசிச்சு பாருங்கள், தெலுங்குக்காரங்களாம் இந்த படத்தை பார்த்தா என்ன நினைப்பாங்க? அவன் பக்கத்து இருக்காரன் பார்த்தா இதுதான் தமிழ் படத்தோட பொட்டென்ஷியல் நடிக்க மாட்டானா? இது ஒரு சீரியல் கூட நல்லா இருக்குன்ற அளவுக்கு தான், விஷுவலியாகவும் நல்லா இருக்குது, நடிப்புமே அந்த அளவுக்கு தான் இருக்குது. கதை வந்துட்டு உண்மை சம்பவம்னு சொல்லிக்கிறாங்களே ஒழிய அது எந்த அளவுக்கு உண்மை, அதில் எவ்வளோ தூரத்துக்கு இவங்க திருச்சி சொல்லியிருக்காங்கன்றது தான் நம்ம கேள்வி. ஆமாம், பெருசாக பேரை தவிர பெருசாக அதில் கனெக்டெல்லாம் எதுவும் இல்லை தலைவா. திரௌபதி ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்போ உள்ள ஒரு அதுவுமே ஒரு உண்மை சம்பவம் தான் சொன்னார். அதை தெரியாதனமாக திட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது அது வேறு. இதில் வந்துட்டு ராஜா காலத்துக்கு போயிட்டார். அங்கே வந்து மாற்று மதத்தினர் வந்து, அதாவது முகல் எம்பையர்லேருந்து வந்து நம்மளை ஆண்டப்போ அவங்க எவ்வளோலாம் கொடூரமாக அவங்க நம்மளை ஆண்டாங்கன்றது தான் கதை. அது ஆக்சுவலாக சொல்லியிருக்காது, முந்தின படத்தில் அது காட்டியிருப்பாங்க, அந்த பேர் காட்டியிருப்பாங்க திரௌபதியோட. அது வந்து இந்த படத்தோட கனெக்ட்னா அதுக்கு கனெக்டே ஆகலை. ஆமாம் 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 சார், அதான் அப்போ உள்ளவங்க எப்படி நம்மளை ஆண்டாங்க, எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அவங்களோட மதத்தை இங்கே பரப்புனாங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க ப்ரூட்டலாக இருந்தாங்க மக்கள்கிட்ட அப்படின்றத காட்டியிருக்காங்க. பட் அது முகமது பின் துக்ளக்குன்னு சொன்னது தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. அது வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ப்ரூட்டலாக இல்லை, அது ஒரு ரியாலிட்டி. ரெண்டாவது திருவண்ணாமலை சார்ந்தில் அங்கே உள்ள ராஜாவுக்கு நடந்த விஷயமா அதை சொல்லியிருக்காங்க. பட் அது இன்னுமே நல்லா காட்டியிருக்கலாம். அது நம்மளை ஏற்றுக்கிற அளவுக்கு காட்டணும்ல, அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ட்ரெய்லர்லாம் காட்டினாலும் அதோட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக இருக்குது. அது இன்னுமே நம்மளுக்கு இப்போ ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ எதுக்குன்றது தான் என்னோடய கேள்வி. இப்போது அப்போ உள்ள நடந்தது யாருக்கும் தெரியாமல் இல்லை, வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அது இப்போ எடுத்து நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்றதான் என்னோடய கேள்வி. வரலாற்றுக்குள்ள உள்ள விஷயங்களை, உண்மை சம்பவங்களை மறைச்சி எடுத்திருக்காரு, அவ்வளோதான். ஆமாம், மறைக்கப்பட்ட வரலாறு இன்னுமே மறைச்சி எடுத்திருக்காரு. இல்லை சார், திரௌபதி 2 நம்ம சொல்லும்போது ஃபஸ்ட்டு பார்ட்டு மாதிரியே ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம உள்ளே போனது சார். கடைசியில் பார்த்தா அந்த படத்துக்கு உண்டான கனெக்டிவிட்டி எதுவுமே இல்லை, நம்மளை ஏமாத்துகிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு சம்மந்தமே இல்லை. ரெண்டாவது இந்த படம்லாம் எதுக்காக எடுக்கிறாங்கன்னு தெரில. டைரக்டருக்கு வந்து மூளை இல்லையான்னு தெரில. எப்போ பாரு வந்து ஜாதியை பற்றி எதுக்கு எடுக்கிறாரு? எதுக்கு மதக்கலவத்தை உண்டு பண்ணி எங்களோட சண்டையில் வந்து இவங்களுக்கு குழு காயணும்? அந்த மாதிரி டேரக்டருக்கு தான் இவருங்க. இப்படிலாம் பழசை இப்படி தான் நடந்தது அப்படின்னு நமக்கு கொண்டு வந்து காட்டினானோ அது நம்மளுக்கு தேவையில்லைன்றேன். 2026 இது தேவையில்லாத திரைப்படம். ஆமாம், அவர் தான் அவர் தான் அதிகமாக சொல்கிறது. அவர் பேரை நான் சொல்லலை, திரௌபதி டைரக்டர் தான் நான் குறை சொல்லியிருக்கிறேன். மட்டமான ஆள் இல்லை அவங்களாம் ஓகே. மோகன்ராஜ் வந்து மட்டமாக, மோகன்ஜி அவர் ஒரு மட்டமான டைரக்டருங்க.
என்ன கேட்டிங்கன்னா அவர் இப்போ எதிர்க்க வந்தவரை நான் கேட்டுருவேன், ஏன் வந்து கலவரத்தை உண்டு பண்ணுறீங்கன்னு. ஏன்னா தண்ணியில் ஒரு டைமில் வரும்போது இந்துவோட மக்களை எல்லாரும் வந்து முஸ்லீம் தான் காப்பாற்றினாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா தர்காலே உள்ள வச்சாங்க, உள்ள நமாஸ் பண்ணுற இடத்துல. அந்த மாதிரி ஒத்துமையாகிற வாழ்கிற காலத்தில் போயிட்டு இப்போ இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கலவரம் உண்டு பண்ண. அதாவது எப்படின்னா கலவரம் உண்டு பண்ணினா நமக்கு படத்துக்கு வந்து ஃப்ரீயான ப்ரொமோஷன் கிடச்சினோன்னு மோகன்ஜி நினைக்கிறாரு. அது வந்து தவறான எண்ணம் இருக்கக்கூடாது சார். அவர் வரலாறு சம்மந்தப்பட்ட எடுத்திருக்காரு, சுல்தானுங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதையும் நிறைய தப்பாக காட்டியிருக்காரு. அவர் நிறைய பேர் வந்து சத்ரபதி சிவாஜி கூட எடுத்துக்கோங்க, மராட்டியமான வீரர். அவர்லாம் எப்படி இறந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் அவ்வளோ பெரிய வீரர் எப்படி இறந்தான்ட்டு. இதுலேயும் வந்து சார் இந்த ஓவராக எனக்கு தண்ணி போட்டோமே நான் சினிமாவை நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இந்த படத்துக்கு யாரும் போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியும் போனாலும் கலவரம் வேண்டும். திரௌபதி 2 இந்த படம் வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. ரெண்டாவது வந்து என்னென்னா அந்த டோன், அந்த காலகட்டத்தை காட்டுறாங்க, ஒரு அரண்மனையை காட்டுறாங்க, ஒரு இது காட்டுறாங்க, ஒரு ராஜா, அவங்க அங்கே வாழக்கூடிய மக்கள் காட்டுறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சான்னு கேட்டால் கனெக்ட் ஆகலை. உண்மையிலே அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க இவங்களாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த டோன்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப மிஸ் ஆகுற மாதிரி எனக்குள்ளே ஒரு ஃபீலாக இருந்தது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இது ஏதோ மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது 100% தெரியாது, எனக்கும் வரலாறு தெரில, ஓகேங்களா. நான் அதெல்லாம் அது உண்மையாக பொய்யாங்கிறதுக்கெலாம் நான் ஆராய விரும்பலை. ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்கள் வேணான்னு விட்டுறலாம். அதை ஏன் வந்து திருப்பி எடுத்து அது ஒரு மாதிரி புகுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் அடிக்குன்னா நீங்கள் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக இந்த படங்கள் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அவங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். பட் நாங்கள் இப்போ ஒற்றுமையாக தான் இருக்கோம். ஸோ இந்த டைமில் இது தேவையில்லை. ஆக்சுவலி வந்து மதம் மாற்றம் கட்டாயம்ங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதில் நிறையா பேர் மாறினாங்க, அப்படியா இப்படியாங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இந்த காலகட்டத்துக்கு அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். அதுக்கு சட்டம் வேறு மாதிரியும் வந்துருச்சு. அதே நேரத்தில் மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஒரு வேளை இது உண்மையான வரலாறாக இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. அப்படியே மறைக்கப்பட்டதாகவே இருக்கட்டுமே, எதுக்கு தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓவராலாக கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு, போர் அடிச்சிச்சு. உண்மையிலே உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் போய் பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துக்கு இந்த கதை தேவையில்லாதது. படம் வந்து எனக்கு வந்து லிட்ரலாக வந்து காசு வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். டைம் வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு, வந்ததுக்கு தலைவலி வந்தது தான் மிச்சம். அது வந்து ஒரு படம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கனெக்டே ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு மூவி. அதெல்லாம் வந்து இருக்கான்னு கூட தெரியல, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இஷ்யூவை வந்து பெருசாகிறதுக்கு தான் இந்த எடுத்திருக்காங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் எப்படி சொல்கிறது, ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி, ஓவராக எக்ஸாக்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ராஜாக்கள் ஓகே, அதெல்லாம் அந்த காலத்தில் இருக்குதான், இல்லைன்னெலாம் சொல்லலை. ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு கோட்டிங் ஆட் பண்ணி மூவியில் வந்து சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. படத்தில் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் வெறுப்பு அரசியல் ஏதாவது பேசியிருக்காங்க? படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஸோ அதுதான் நான் தான் சொல்கிறேனே, அந்த மாதிரி தான் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. இருக்கிறத வந்து இருக்கிற மாதிரி இல்லாமல் அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு காமிச்சது டிஃப்ரெண்ட். இப்போல்லாம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ டாக்ஸிக்காக இருந்திருக்காங்கலாம் காட்டணுன்ற அவசியமே இல்லை. இப்போ யாரும் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்பையும் அவர் அப்படி தான் எடுக்கிறாரு, எல்லாம் கலந்து நானும் ஒரு டேரக்டர் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக எடுக்கிறாரோ என்னவோ. சாங்ஸுமே வந்து மூவியில் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை. அது லிட்ரலாக ஒரு சீனில் வந்து இவர் அந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் பாட்டு கேட்குற மாதிரி இருந்துச்சு. 1001 அந்த பார்த்திபன் சார் ஆடுவார் இல்லையா, செலிப்ரேஷன் ஆஃப் லைஃபு, அதை வந்து இதில் போட்ட மாதிரி இருந்தது. அது நான் சொன்னேன்னா ரொம்ப மிகப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், படம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் நம்மளோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களுக்கும் சொல்லணும். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ரீடம் ஃபைட்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஸ்கூலில் புக்ஸ் இது எல்லாமே சொல்கிறோம். பட் இந்தமாரி ஒரு சில மறைக்கப்பட்ட வரலாறுன்னு இருக்குது, கண்டறியாத வரலாறுன்னு இருக்குது. அதெல்லாம் கண்டறிஞ்சு படமாக எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கலாம். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவியில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா, ஒவ்வொரு கேரக்டர் நேமை வந்து ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டம்.
அதை வந்து மக்களுக்கு எளிதாக புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தில் என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா ரொம்ப எளிதாக புரிய வைக்கிறது. இந்த படத்தோட நோக்கம் என்ன, இந்த கதையோட நோக்கம் என்ன, நம்ம வரலாறோட நோக்கம் என்னன்றதை இதை வந்து தெளிவாக புரிய வச்சுட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆடியன்ஸ் வெளியே வரும்போது அந்த நோக்கத்தை அவங்க நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. நீங்கள் படம் ஒரு வாட்டி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆனால் இது வந்து வரலாறில் ஒரு முக்கியமான படம். எனக்கு என்ன சந்தோஷம்னா இந்த வரலாறு படத்தில் நான் ஒரு கேரக்டராக இருந்து வரலாற்றில் ஒரு இடத்த பிடிச்சிருக்கேன்ற ஒரு சந்தோஷம். ஆமாம், நான் ரொம்ப சிம்பிள். வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு காந்திஜி படம் எடுத்திருக்கோம், காந்திஜி வச்சு படம் எடுத்திருக்காங்க. எதுக்கு காந்திஜி படத்தை வந்து பார்க்கணுன்னு நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம வரலாறு ஒன்று நடந்திருக்கு, அந்த வரலாறு என்னன்னு தெரிஞ்சுப்போம். அது உங்களுக்கு ஒருவேளை அது தப்பாக இருக்கோ ரைட்டாக இருக்கோன்னா ஆதாரத்தோடு கண்டிப்பாக அணுகுங்க. அவரும் ஆதாரம் வச்சுருக்காரு, நடந்தது எல்லாமே உண்மை தான். நன்றி.